அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகத்தை அரசு பள்ளியில் கொண்டாடியதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஓமலூர் அரசு பள்ளிக்குள் கட்சி கொடியுடன் சென்று மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். முன் அனுமதி பெறாமல் பள்ளிக்குள் சென்று மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். தங்கராஜ், என்ன நடந்தது? பள்ளிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? என்ன குற்றச்சாட்டு? ராதா, ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் தலைமையில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி முழுக்கவே கட்சி கொடியை அறிமுகம் செய்து வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதே போன்று காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் அவரது தலைமையிலேயே வெற்றி கொண்டாட்டங்கள், கட்சி கொடியின் அறிமுக கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அப்போது அங்குள்ள காடையாம்பட்டி அரசு துவக்கப்பள்ளிக்குள்ளும் கட்சி நிர்வாகிகள் உள்ளே புகுந்து கட்சி கொடியை பிடித்தவாறு கட்சி கொடியுடனே உள்ளே சென்று மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கியுள்ளனர். இது முன்னனுமதி இல்லாமல் தற்செயலாக நடந்த சம்பவமாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் பள்ளிக்குள் கட்சி கொடியுடன் சென்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது அந்த பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராதா, வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகத்தை அரசு பள்ளியில் கொண்டாடியதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கராஜ்.